ஐரோப்பிய தமிழ் வானொலியின் வேரம் ஒரு வலம். ஐரோப்பிய தமிழ் வானொலி உறவுகளுக்கு வணக்கம். தொடர்வது இந்த வாரத்தின் இலங்கையின் முக்கிய செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல், மௌலவிகள் உள்ளிட்ட 25 பேருக்கு நீதிமன்றம் அழைப்பாணை. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கை அக்டோபர் 4ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மூவரடங்கிய விசேட நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்துள்ளது. குறித்த தினத்தில் இந்த தாக்குதல் குறித்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட மௌலவிகள் உள்ளிட்ட 25 பேருக்கு அழைப்பாணை விடுக்கவும் நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டுள்ளது. 270 பேர் கொல்லப்பட்ட மற்றும் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பாக குறித்த 25 பேருக்கு எதிராக 23,270 குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டன. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் கொலை, பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்தல், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை சேகரித்தல் மற்றும் கொலை முயற்சி ஆகியவை உள்ளடங்குகின்றன. 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான வழக்கை விசாரிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி விசேட நீதியரசர்கள் குழாம் நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொக்குவில் இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைக்க தீர்மானம். கொக்குவில் இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைப்பதற்கு நல்லூர் பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கொக்குவில் இந்து மயானத்தில் மின்தகன மேடை அமைத்து தருமாறு கொக்குவில் இந்து மயான அபிவிருத்தி சபையினால் நல்லூர் பிரதேச சபையிடம் கூறப்பட்டது. அதன் அடிப்படையில் திங்கட்கிழமை நல்லூர் பிரதேச சபை சபா மண்டபத்தில் தஹசில்தார் மயூரன் தலைமையில் நடைபெற்ற சபை கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் கொண்டுவரப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் யாழ் மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட கோம்பியன் மணல் மயானத்தில் மாத்திரமே மின்தகன மேடை உள்ளது. தற்போது கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தமையால் யாழில் உள்ள ஒரு மின்தகன மயானத்தில் சடலங்களை எரியூட்ட முடியாத நிலையில் சடலங்கள் யாழ் போதனா வைத்தியசாலை, பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலையில் தேங்கி காணப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. கொரோனா தொற்று காலத்தில் அவசர சேவைக்காக மட்டும் கிளை அலுவலகங்கள் வரையறுக்கப்பட்ட நாட்களுக்கு திறந்திருக்கும் என குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி வவுனியா, மாத்தறை, கண்டி மற்றும் குர்நாகலில் உள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகங்கள் திறக்கப்படும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுல்லை பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் சேவை இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுவேலியில் வன்முறை கும்பல் அட்டகாசம், போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. அச்சுவேலியில் வன்முறை கும்பல் ஒன்றின் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பம் போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறையிட்டுள்ளது. அச்சுவேலி மேற்கு ஜோன்ராஜா வீதியில் கைக்குழந்தையுடன் வசித்து வரும் இளம் தம்பதியினரின் வீட்டினுள் செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணியளவில் 3 அடங்கிய கும்பல் ஒன்று ஆயுதங்களுடன் புகுந்து வீட்டின் மீது தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. வீட்டின் கேட், ஜன்னல், கண்ணாடிகள் மற்றும் கதவுகள் என்பவற்றின் மீது தாக்குதலை மேற்கொண்டு அவற்றை சேதப்படுத்தி வீட்டில் இருந்த தம்பதியினரையும் அச்சுறுத்திவிட்டு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதல் சம்பவத்தில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் சேதமாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முறையிட்டுள்ளனர். இருந்தபோதும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்கவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையிலேயே பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபரிடம் முறையிட்டுள்ளனர். பரீட்சார்த்திகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கு 2922 விண்ணப்பங்கள் மட்டுமே கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் தரம் 5 புலமை பரீட்சைக்கு தோற்ற 6589 விண்ணப்பங்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. 2 பரீட்சைகளுக்குமான விண்ணப்ப முடிவு திகதி செப்டம்பர் 15ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை பாடசாலை விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அதிபர்கள் மூலம் கல்வி அமைச்சிற்கு அனுப்ப வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தற்போது சம்பள முரண்பாடுகள் காரணமாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள முதன்மை தொழிற்சங்கங்கள் உயர்தர மாணவர்களின் விண்ணப்பங்களை அங்கீகரிக்கப் போவதில்லை என அறிவித்திருந்தன. இந்த நிலையில் கல்வி அமைச்சில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளிகளுக்கு புனர்வாழ்வளிக்கப்பட வேண்டும். கனாசிங்கர். போதைப் பொருளுக்கு அடிமையாகி சிறை தண்டனை அனுபவித்து வரும் குற்றவாளிகளுக்கு புனர்வாழ்வளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கனாசிங்கர் வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் பாவனையுடன் தொடர்புடைய குற்றங்களுக்காக தண்டனை அனுபவிக்கும் கைதிகளை கையாள வேண்டிய முறை மற்றும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தன்னார்வ மருத்துவ உதவிகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி கனாசிங்கர் நீதியமைச்சர் அலி சப்ரியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர்,
சிறை தண்டனையை அனுபவிக்கும் குற்றவாளிகளில் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மருத்துவ உதவி அவசியம் என்பதுடன் அதிலிருந்து அவர்கள் மீட்சி அடைவதற்கான புனர்வாழ்வளித்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிலர் குற்றவியல் தண்டனைகள் மூலம் போதைப்பொருள் பாவனையிலிருந்து மீளக்கூடும் என்றும், இருப்பினும் மிகையான போதைப்பொருள் பாவனையாளர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் தண்டனைகளை எதிர்கொள்ளக்கூடிய இயலுமையை கொண்டிருப்பதென்பது ஒப்பீட்டளவில் குறைவாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு ஒருவரை சிறையில் அடைப்பதன் ஊடாக சமூகத்தின் போதைப்பொருள் பாவனையை குறைக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களுக்கு மருத்துவ உதவி அவசியம் என்பதுடன் அதிலிருந்து அவர்கள் மீட்சி அடைவதற்கான புனர்வாழ்வளித்த நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. தொடர்வது இந்திய செய்திகள். ஹைட்ரஜன் வாயுவில் இயங்கும் ரயில்களை இயக்க இந்தியா முயற்சி. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு ஹைட்ரஜன் வாயுவில் இயங்கும் ரயில்களை இயக்குவதற்கு இந்திய ரயில்வே அமைச்சகம் தீர்மானித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பசுமை வாயு வெளியீட்டை குறைக்க மத்திய அரசு தீர்மானித்தது. இதேபோன்று ரயில்வே நிர்வாகமும் 2030ஆம் ஆண்டுக்குள் கார்பன் வெளியீடு இல்லாத பசுமை போக்குவரத்துக்காக ரயில் போக்குவரத்தை மாற்றுவதற்கு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. அதாவது இருபக்கமும் டீசலால் இயங்கும் இன்ஜின்கள் உள்ள ரயில் தொடரில் குறித்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒப்பந்தம் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த திட்டத்தின் ஊடாக வருடந்தோறும் 2,30,00,000 அளவிலான எரிபொருள் செலவுகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெகாசஸ் வழக்கு விவகாரம். உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது என அறிவிப்பு. பெகாசஸ் மென்பொருள் மூலம் உளவு பார்க்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் வெளிப்படையான உறுதிமொழி பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாது என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. பெகாசஸ் மென்பொருள் மூலமாக தனிநபர்களின் தொலைபேசிகள் உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மத்திய அரசு சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் துஷா மேத்தா இந்த விவகாரம் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த விடயம் பொது விவாதத்திற்கு வந்துவிட்டால் அது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் எனவும் தெரிவித்தார். உளவு பணிகளுக்கு எந்த மென்பொருள் பயன்படுத்தப்படுகிறது என்பதை தீவிரவாதிகள் அறிந்து கொள்ளும் நிலை ஏற்படும் எனவும் அவர் கூறினார். இதனையடுத்து தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்பதை ஏற்பதாக கூறிய நீதிபதிகள் தனிப்பட்டவர்களின் தொலைபேசிகள் உளவு பார்க்கப்படுவது குறித்து முறைப்பாட்டிற்கு அரசின் பதில் என்ன என்றும் கேள்வி எழுப்பினர். தீவிரவாதிகளின் மீது தாக்குதல் நடத்த இந்தியாவின் உதவியை நாடும் அமெரிக்கா. ஆப்கான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் நடமாடும் தீவிரவாதிகளின் மீது தாக்குதல் நடத்த இந்தியாவின் உதவியை அமெரிக்கா கோரியுள்ளது. குறித்த தீவிரவாதிகள் மீது ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்துவதற்கு இந்தியாவின் விமானப்படை தளங்களை பயன்படுத்த தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் ஆப்கான் விவகாரம் குறித்து கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தலிபான்களுக்கும் பாகிஸ்தானின் IS உளவு அமைப்புக்கும் இடையே நெருக்கம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியாவில் இருந்து வான்வெளி தாக்குதல் நடத்தும் வாய்ப்புகளை அமெரிக்கா ஆராய்ந்து வருகிறது. பழைய விமானங்களை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமையால் இந்தியாவின் உதவியை கோருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆப்கான் மக்களுக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும். ஜெய்சங்கர். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது குறித்து ஐநா சபையில் கருத்து வெளியிட்ட அவர் ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவ அனைத்து நாடுகளும் உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போது நிலை வரும் மோசமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களைப் போலவே ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஆதரவாக நிற்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் ஆப்கானிஸ்தான் மக்களின் நலனுக்காக $3 மில்லியன் அதிகமாக முதலீடு செய்துள்ளதாகவும் கூறிய அவர் மனிதாயமான உதவிகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்தியாவில் இணைய குற்றங்கள் அதிகரிப்பு. இந்தியாவில் இணைய குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. இதன்படி கடந்த 2020ஆம் ஆண்டில் மாத்திரம் 50,035 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது முந்தைய ஆண்டை விட 11.8% அதிகமாக உள்ளதாகவும் தேசிய குற்றப்பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. இவற்றில் 578 வழக்குகள் சமூக ஊடகங்களில் போலியான செய்திகளை வெளியிட்டமைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 972 வழக்குகள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட இணைய வழியில் பின்தொடர்ந்து தொல்லை கொடுத்தல் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போலியான சுய விவர பதிவு தொடர்பாக 149 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இணைய வழியில் தகவல் திருட்டு தொடர்பாக 98 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலிபான் ராஜ்யம் உருவாக அனுமதிக்க மாட்டோம். மம்தா பானர்ஜி. பாகிஸ்தான் மற்றும் தலிபான் ராஜ்யம் உருவாக மேற்கு வங்கம் எப்போதும் அனுமதிக்காது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.
வங்க மாநிலத்தின் 3 சட்டசபை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரசார பணிகளில் மம்தா பானர்ஜி ஈடுபட்டுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், மற்றுமொரு பாகிஸ்தான் அல்லது தலிபான் ராஜ்யம் உருவாக்க அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளதுடன், நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம் எனவும் கூறியுள்ளார். அவரது இந்த கருத்துக்கு தற்போது எதிர்ப்புகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. உலக செய்திகள். ஜப்பானின் பெரும்பகுதியை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை சோதித்தது வடகொரியா. வடகொரியா ஜப்பானின் பெரும்பகுதியை தாக்கும் திறன் கொண்ட புதிய நீண்ட தூர பயண ஏவுகணையை சோதித்துள்ளதாக அரச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வடகொரிய அரசாங்கம் நடத்தும் கொரிய மத்திய செய்தி முகமையான KCNA வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டின் பாதுகாப்பு அறிவியல் அகாடமி செப்டம்பர் 11 மற்றும் 12 தேதிகளில் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதித்தது என்றும் 2 வருடங்களாக ஆயுதங்கள் வளர்ச்சியில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. மேலும் வடகொரியாவின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் அளிக்கும் மற்றும் விரோத படைகளின் இராணுவ சூழ்ச்சிகளை வலுவாக கட்டுப்படுத்தும் தடுப்பு நடவடிக்கையாக இந்த சோதனை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் கூறியுள்ளது. வார இறுதியில் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஏவுகணைகள் 1500 கிலோமீட்டர் தொலைவில் பயணித்ததாக KCNA தெரிவித்துள்ளது. வடகொரியாவின் ஆய்வாளர் அங்கித் பாண்டாவின் கருத்துப்படி, இது நாட்டின் முதல் நீண்ட தூர பயண ஏவுகணையாகும். இது அணு ஆயுதத்தை கொண்டு செல்லக்கூடியது. வடகொரியா இந்த ஆண்டு ஏற்கனவே 2 குரூஸ் ஏவுகணை சோதனைகளை நடத்தியது. வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் அமெரிக்கா மற்றும் ஜப்பானிய அதிகாரிகளுடன் வடகொரியாவை பற்றி விவாதிக்க தென்கொரியாவின் உயர்மட்ட அணுசக்தி தூதர் ஜப்பானுக்கு செல்லவிருக்கும் நிலையில் இந்த செய்தி வெளிவந்துள்ளது. ஆனால் உணவு பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் நாடு இன்னும் ஆயுதங்களை உருவாக்கும் திறன் கொண்டது என இதன் மூலம் வெளிப்படுகின்றது. வடகொரியாவிலிருந்து கப்பல் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக தெரியும் என்றும், அமெரிக்க கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுடன் இணைந்து செயல்படுவதாகவும் அமெரிக்க இராணுவத்தின் இந்தோ பசிபிக் கட்டளை தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவில் கோவிட் தொற்றினால் மொத்தமாக 72 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிப்பு. பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 72 லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வைரஸ் பெருந்தொற்றினால் மொத்தமாக 72,26,276 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். உலகளவில் கோவிட்-19 தொற்றினால் அதிக பாதிப்பினை எதிர்கொண்ட 4வது நாடாக விளங்கும் பிரித்தானியாவில் இதுவரை மொத்தமாக 1,34,200 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒரே நாளில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 37,622 பேர் பாதிக்கப்பட்டதோடு 147 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது வரை வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 13,03,158 பேர் அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 1060 பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. அத்துடன் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து மொத்தமாக 57,88,918 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். தங்களது அணுசக்தி தளங்களை கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதற்கு ஐநாவுக்கு ஈரான் அனுமதி. தங்களது அணுசக்தி தளங்களை கேமராக்கள் மூலம் கண்காணிப்பதற்கு ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவை அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டுள்ளது. அத்துடன் கேமராக்களின் மெமரி கார்டுகளை மாற்றுவதற்கும் சர்வதேச அணுசக்தி முகாமையின் கண்காணிப்பாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என ஈரான் கூறியுள்ளது. எனினும் அவை ஈரானிலேயே வைக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை நீக்க சம்மதம் தெரிவித்த பிறகே முக்கிய அணுசக்தி தளங்களிலிருந்து கேமராவில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை ஒப்படைப்பதாக கூறி வந்த ஈரான், சர்வதேச அணுசக்தி முகமை இயக்குநர் ராஃபேல் குரோசி, ஈரானின் அணுசக்தி முகமையின் புதிய தலைவர் முகமது இஸ்லாமியை இந்த வாரம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அணு ஆயுதங்களை உருவாக்க ஈரான் முயற்சிப்பதாக மேற்கத்திய நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. ஆனால் ஈரான் தொடர்ந்து இதை மறுத்து வருகிறது. தங்களது அணுசக்தி திட்டம் ஆக்கப்பூர்வமானது என்று கூறுகிறது. ஸ்பெயினில் காட்டுத்தீ, சுமார் 2000 பேர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். தெற்கு ஸ்பெயினின் பிராந்தியமான அண்டலூசியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீ காரணமாக சுமார் 2000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளனர். கோஸ்டா டெல் சோலில் உள்ள புகழ்பெற்ற ரிசார்ட் நகரமான எஸ்டேபோனாவுக்கு மேலே கடந்த புதன்கிழமை தொடங்கிய தீ விபத்தில் ஒரு அவசர ஊழியர் உயிரிழந்தார். இதனிடையே கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த மலைப்பகுதியில் தீயணைப்பு வீரர்களுக்கு உதவுவதற்காக ஸ்பெயின் அரசாங்கம் ஒரு இராணுவ பிரிவை நியமித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை மேலும் 6 நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ளவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மற்ற 5 சமூகங்களில் வசிப்பவர்கள் வெள்ளிக்கிழமை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்படி கூறப்பட்டனர். தீ விபத்தில் 7400 ஹெக்டர் எரிக்கப்பட்டதாக ஸ்பெயின் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கோடையில் ஐரோப்பா பல காட்டு தீகளை கண்டது. தொழில்துறை சகாப்தம் தொடங்கியதிலிருந்து உலகம் ஏற்கனவே சுமார் 1.2 செல்சியஸ் வெப்பமடைந்துள்ளது.
இரட்டை கோபுர தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த தீயணைப்பு வீரர்களுக்கு அஞ்சலி. அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதலில் உயிர் தியாகம் செய்த தீயணைப்பு வீரர்களுக்கு புளோரிடா மாகாண தீயணைப்பு துறையினர் 110 படிக்கட்டுகள் ஏறிச் சென்று அஞ்சலி செலுத்தினர். 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுரங்கள் மீது பயங்கரவாதிகள் விமானங்களால் மோதினர். அப்போது மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த 340 தீயணைப்பு வீரர்களும் 60 போலீசாரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தீயணைப்பு வீரர்கள் அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் ஏந்தியபடி 110 படிக்கட்டுகள் ஏறிச் சென்று அஞ்சலி செலுத்தினர். ஆப்கான் பல்கலைக்கழகங்கள் பாலினத்தால் பிரிக்கப்படும், தலிபான்கள் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் பல்கலைக்கழகங்கள் பாலினத்தால் பிரிக்கப்படும் என தலிபான் அமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் மேலும் ஒரு புதிய ஆடை குறியீடு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தலிபான் அறிவித்துள்ளது. இதுகுறித்து உயர்கல்வி அமைச்சர் அப்துல் பாகி ஹகானி கூறுகையில், பெண்கள் படிக்க அனுமதிக்கப்படுவர், ஆனால் ஆண்களுடன் சேர்ந்து அல்ல என கூறினார். மேலும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் பாடங்களின் மதிப்பாய்வையும் அவர் அறிவித்தார். 1996 மற்றும் 2001 ஆண்டுகளுக்கு இடையில் தலிபான் ஆட்சியின் கீழ் பாடசாலைகளில் மற்றும் பல்கலைக்கழகங்களில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் கல்வி கற்க தடை செய்யப்பட்டனர். எனினும் தற்போது ஆட்சியை கைப்பற்றிய தலிபான்கள் பெண்கள் கல்வி கற்பதை அல்லது வேலை செய்வதை தடுக்க மாட்டோம் என்று கூறியுள்ளனர். ஆனால் ஆகஸ்ட் 15 அவர்கள் கட்டுப்பாட்டை கைப்பற்றியிருந்து பொது சுகாதாரத்துறையில் உள்ளவர்களை தவிர அனைத்து பெண்களையும் பாதுகாப்பு நிலைமை மேம்படும் வரை வேலையிலிருந்து விலக்கி இருக்கும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சவுதி செல்ல புதிய பயண விதிகள், கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. சவுதி அரேபிய நாட்டுக்கு செல்வதற்கு புதிய பயண விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சில பயண விதிகளையும் நிபந்தனைகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அந்நாட்டு விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சவுதி ஊடக முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்கள் அல்லது சுகாதார அமைப்பு அல்லது சவுதி அரேபிய அரசால் அங்கீகரிக்கப்படாத தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் பயணத்துக்கு 72 மணி நேரத்துக்குள்ளாக மேற்கொண்ட கொரோனா பரிசோதனை முடிவில் எதிர்மறை என்ற சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும். சவுதிக்கு வந்தவர்கள் கட்டாயமாக 5 நாட்கள் தனிமைப்படுத்தப்படுவர். 5வது நாளில் அவர்களுக்கு PCR பரிசோதனை செய்யப்படும். முடிவு எதிர்மறை என வந்தால் மட்டுமே அவர்கள் வெளியே செல்ல அனுமதிக்கப்படுவர். அதுவரை அவர்கள் சுய தனிமையிலேயே இருக்க வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து வருவோருக்கான புதிய பயண விதிகள் செப்டம்பர் 23 அமலுக்கு வருகிறது. பிரித்தானிய பிரதமரின் தாயார் காலமானார், அரசு தலைவர்கள் இரங்கல். பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சனின் தாயார் சார்லோட் ஜோன்சன் வால் தனது 79வது வயதில் காலமானார். தொழில்முறை ஓவியரான சார்லோட் ஜோன்சன் வால் மேற்கு லண்டனில் உள்ள செயின்ட் மேரி மருத்துவமனையில் திடீர் மற்றும் அமைதியான முறையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் கட்சி தலைவர் சர்கேர் ஸ்டார்மர், பிரதமரின் தாயாரின் இழப்பை அறிந்து மிகவும் வருந்துகிறேன், அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது இரங்கல் என தெரிவித்துள்ளார். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் அமண்டா மில்லிங், போரிஸ் ஜோன்சன் மற்றும் அவரது குடும்பத்தினரை நினைத்துக் கொண்டிருக்கிறேன், எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உங்களுடன் உள்ளன என்று கூறினார். பிரதமரின் நண்பரான டோரி MP கார்னர் பர்ன்ஸ், போரிஸ் ஜோன்சனின் அம்மாவின் மரணத்தை கேட்டு மிகவும் வருத்தமாக இருக்கிறது, எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் அவருடன் உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். 1970களில் ஐரோப்பிய மனித உரிமைகளுக்கான ஆணையத்தின் தலைவராக இருந்த ஜோன்சன் வால் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தனது பட்டப்படிப்பை முடிப்பதற்கு முன்பு 1963 ஸ்டான்லி ஜோன்சனை மணந்தார். இந்த ஜோடிக்கு 4 குழந்தைகள் உள்ளன. போரிஸ், பத்திரிகையாளர் ரேச்சல், முன்னாள் அமைச்சர் ஜோ மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் லியோ. இந்நிலையில் அவர் 1979 ஸ்டான்லி ஜோன்சனை விவாகரத்து செய்தார். 1988 அவர் அமெரிக்க பேராசிரியர் நிக்கோலஸ் வாலை மணந்தார் மற்றும் நியூயார்க்கிற்கு சென்றார். அங்கு அவர் நகர காட்சிகளை வரைவதற்கு தொடங்கினார். நிக்கோலாஸின் மரணத்தை தொடர்ந்து 1996 அவர் மீண்டும் லண்டனுக்கு திரும்பினார். 40 வயதில் அவருக்கு பார்கின்சன் நோய் இருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் அவர் ஓவியம் வரைவதை தொடர்ந்தார். பிரித்தானியாவில் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி. பிரித்தானியாவில் 12 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்த தலைமை மருத்துவ அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். அத்துடன் இளைஞர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியின் ஒரு டோஸ் வழங்க வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். பாடசாலைகளில் மாணவர்களுக்கு கோவிட் தொற்று பரவுதலை தடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை பரிசீலித்த பின்னர் சிறுவர்களுக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தலாம் என அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இடையூறை குறைக்க இது ஒரு பயனுள்ள நடவடிக்கையாகும். இந்த முடிவின்படி ஆரோக்கியமான சிறுவர்களுக்கு ஃபைசர் பயோஎன்டெக் தடுப்பூசி விரைவில் செலுத்தப்படும். இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு 30 லட்சம் சிறுவர்கள் தகுதி பெறுவார்கள். பாடசாலைகள் மூலம் இந்த தடுப்பூசி செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சமூகத்தில் தொற்று நோய் மற்றும் மாறுபாடுகளின் பரவலை குறைக்க முடிந்தவரை பல சிறுவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு மாறியுள்ளது. ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனம் இந்த ஆண்டு மே மாதம் 12 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசியை பயன்படுத்த ஒப்புதல் அளித்தது.
ஐரோப்பிய ஒன்றியத்தில் தற்போது டென்மார்க், ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 12 தொடக்கம் 15 வயதுடைய சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் 73 லட்சத்தை நெருங்கும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை. இங்கிலாந்தில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,34,000 கடந்துள்ளது. சீனாவின் வுஹான் நகரில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது உலகம் முழுவதும் 210 நாடுகளுக்கு மேல் பரவியுள்ளது. கொரோனாவின் வீரியம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. உலக அளவில் கொரோனா பாதிப்பில் முதலிடத்தில் அமெரிக்காவும், 2வது இடத்தில் இந்தியாவும், 3வது இடத்தில் பிரேசிலும் உள்ளன. கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் இங்கிலாந்து 4வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்தில் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 73 லட்சத்தை நெருங்குகிறது. தீவிரவாதிகளுக்கு உதவினால் பாகிஸ்தானுடனான உறவை துண்டிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் அமெரிக்கா. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கு உதவினால் பாகிஸ்தானுடனான உறவை துண்டிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க காங்கிரஸ் கூட்டத்தில் உரையாற்றிய வெளிவிவகார அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் பாகிஸ்தான் இரட்டை வேடமிடுவதாக தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானின் பங்கு என்ன என்பதை பொறுத்து அந்நாட்டுடனான உறவை துண்டிப்பது குறித்து அமெரிக்கா முடிவெடுக்கும் என்றும் பிளிங்கன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தாலிபான் அமைச்சரவையில் கங்காணி தீவிரவாதிகளை இடம்பெறச் செய்ய பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிகளையும் பிளிங்கன் சுட்டிக்காட்டியுள்ளார். காபூலில் தீவிரவாத தாக்குதலில் அமெரிக்கர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயற்படும் பாகிஸ்தான் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்ற கருத்து அமெரிக்காவில் வலுப்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நோர்வே நாடாளுமன்ற உறுப்பினரான கம்சி குணரட்னம். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட கம்சாயினி குணரட்னம் கடந்த திங்கட்கிழமை நோர்வேயில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொழிற்கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். 33 வயது நிரம்பிய கம்சாயினி 3 வயதில் இலங்கையிலிருந்து நோர்வே நாட்டுக்கு குடிபெயர்ந்தார். 19 வயதில் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்த கம்சி 27 வயதில் ஒஸ்லோவின் துணை மேயராக தெரிவு செய்யப்பட்டார். 2019 அதே பதவிக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார். 2011 ஆண்டு உத்தோயா தீவில் பிரைவிக் என்ற இளைஞன் 69 இளைஞரை சுட்டுக் கொன்ற போது 500 மீட்டர் தூரம் நீந்தி அச்சம்பவத்தில் உயிர் தப்பியிருந்தார். ஐரோப்பாவில் முதன்முதலாக ஈழத்தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்சாயினி நோர்வேயில் திங்கட்கிழமை நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி சார்பாக 2ஆம் நிலையில் தெரிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. 200 மில்லியன் கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளை ஆப்பிரிக்காவுக்கு வழங்குவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு. உலகளாவிய அளவில் கோவிட்-19 தொற்று நோயை கட்டுப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் 200 மில்லியன் கொரோனா வைரஸ் தடுப்பூசி மருந்துகளை ஆப்பிரிக்காவுக்கு வழங்க உள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வண்டர்லேயன் தனது ஐரோப்பிய நாடாளுமன்ற உரையில் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் முழுமையாக வழங்கப்பட வேண்டிய புதிய நன்கொடை ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட 250 மில்லியனுக்கு மேல் வந்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட நாடுகள் எதிர்கொள்ளும் சவாலை அதிகரிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. இது ஒற்றுமைக்கான முதலீடு, உலக சுகாதாரத்துக்கான முதலீடு. 700 மில்லியன் டோஸ்களை ஐரோப்பியர்களுக்கு வழங்கியதற்கு மேல் 27 நாடுகளின் கூட்டமைப்பு 130 நாடுகளுக்கு தடுப்பூசிகளை அனுப்பியுள்ளது. இதை அடைவதற்கு உலகின் ஒரே பிராந்தியம் நாங்கள் மட்டுமே. உலகளாவிய தடுப்பூசியை விரைவுபடுத்துவதே எங்கள் முதல் மற்றும் மிக முக்கியமான முன்னுரிமை. உலகளவில் செலுத்தப்பட்டுள்ள கொரோனா தடுப்பூசிகளில் 1% குறைவாகவே 7 நாடுகளில் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த முரண்பாட்டை களையும் வகையில் உலகளாவிய தடுப்பூசி திட்டத்துக்கு முன்னுரிமை அளிப்போம். இது தடுப்பூசி போடாதவர்களின் தொற்று நோயாக மாறாமல் இருக்க முடிந்த அனைத்தையும் செய்வோம். ஆப்பிரிக்க சுகாதார அதிகாரிகள் கண்டத்தின் மக்கள் தொகையில் 60% தடுப்பூசி போட 800 மில்லியனுக்கும் குறைவான டோஸ் தேவை என்கிறார்கள். கடந்த வாரம் நிலவரப்படி நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்புக்கான ஆப்பிரிக்கா மையங்களின்படி 145 மில்லியன் டோஸ் வாங்கப்பட்டுள்ளது. 13 மில்லியன் மக்கள் கொண்ட கண்டத்தில் வெறும் 3.5% மக்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் வெளியுறவு செயலாளராக எலிசபெத் ட்ரஸ் நியமனம். பிரித்தானியாவின் வெளியுறவு, பொதுநலவாய மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான செயலாளராக எலிசபெத் ட்ரஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவுக்கு வழங்கப் போகும் ஒரு வலுவான மற்றும் ஐக்கியப்பட்ட குழுவை பிரதமர் அமைத்துள்ளார் என்று ட்ரஸ் கூறினார். பிரதமர் ஜோன்சன் தனது புதிய அமைச்சரவை நாடு முழுவதையும் ஒன்றிணைத்து சமன் செய்ய அயராது உழைக்கும் என கூறினார். பிரதமர் போரிஸ் ஜோன்சனின் அமைச்சரவை மாற்றத்தில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த டொமினிக் டிராப்புக்கு பதிலாக எலிசபெத் ட்ரஸ் வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். மைக்கேல் கோவ் வீட்டு வசதி, சமூகங்கள் மற்றும் உள்ளூர் அரசாங்க அமைச்சகத்திற்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டதால் அவரது பதவி உயர்வு வந்தது. இதன் மூலம் கன்சர்வேட்டிவ் வாக்காளர்களிடையே மிகவும் பிரபலமான அமைச்சரவை அமைச்சரான லிஸ் ட்ரஸ் குறிப்பிடத்தக்க பதவி உயர்வு பெற்று முதல் பெண் டோரி வெளியுறவு செயலாளராக ஆனார். இதற்கு முன் சர்வதேச வர்த்தக செயலாளராக பணியாற்றிய லிஸ் ட்ரஸ் 2வது பெண் வெளியுறவு செயலாளராக உள்ளார். பிரீத்தி பட்டேல் தனது உள்துறை செயலாளராக தனது வேலையை வைத்திருப்பதை உறுதி செய்த பிறகு பெண்கள் இப்போது 4 சிறந்த அமைச்சரவை வேலைகளில் 2ஐ ஆக்கிரமித்துள்ளனர். மற்ற 2 முக்கிய வேலைகள் ரிஷி சுனக் மற்றும் பிரதமரால் பராமரிக்கப்படுகின்றன. ஆக்ஸ் கூட்டு திட்டம். ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முறையாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் வாய்ப்பு.
முக்கியத்துவம் வாய்ந்த ஆக்ஸ் என்று அழைக்கப்படும் கூட்டு திட்டத்தில் அமெரிக்கா, பிரித்தானியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்துள்ளன. இந்தோ பசிபிக் பகுதியில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு மற்றும் இராணுவ பரவல் குறித்த அச்சத்துக்கு மத்தியில் சீனாவை எதிர்கொள்ளும் வகையில் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நாடுகள் ஒன்றிணைந்துள்ளன. இந்த கூட்டு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு முதல் முறையாக அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த கூட்டு திட்டம் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் மற்றும் ஃபைசர் தொழில்நுட்பம் ஆகியவற்றை கொண்டிருக்கும். இந்த உடன்பாட்டில் பங்கேற்பதற்காக பிரான்ஸ் நாட்டால் வடிவமைக்கப்படும் நீர்மூழ்கியை உருவாக்கும் ஒப்பந்தத்தை ஆஸ்திரேலியா ரத்து செய்திருக்கிறது. ஆஸ்திரேலிய கடற்படைக்கு 12 நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்க பிரான்ஸ் ஒப்பந்தத்தை பெற்றிருந்தது. இது ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஆயுத தளபாட ஒப்பந்தமாகும். ஆனால் இந்த ஒப்பந்தப்படி நீர்மூழ்கிகளை உருவாக்குவதற்கான தளபாடங்கள் பெரும்பாலும் உள்நாட்டிலேயே பெற வேண்டும் என்பதால் இந்த திட்டம் தாமதமாகிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன், பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன், ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோர் ஆக்கஸ் என்ற பெயரில் புதிய கூட்டு திட்டம் பற்றிய அறிக்கையை வெளியிட்டனர். இருப்பினும் அணு ஆயுதமற்ற நாடாக நீடித்திருப்பதில் ஆஸ்திரேலியா உறுதியாக இருக்கும் என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் சில்லறை விற்பனை கடந்த ஆகஸ்ட் மாதம் மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஆனால் மக்கள் மதுபான சாலைகள் மற்றும் உணவகங்களில் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் அதிக நேரம் செலவிட்டதாக அறிய முடிகின்றது. ஜூலை மாதத்தில் 2.8% வீழ்ச்சியை தொடர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் விற்பனை 0.9% சரிந்தது. உணவு அங்காடி விற்பனை 1.2% சரிந்தது. ஆனால் தேசிய புள்ளியியல் அலுவலகம் இது விருந்தோம்பல் மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவதோடு அதிகமான மக்கள் வெளியே சாப்பிட வழிவகுக்கிறது என்று கூறியது. ஒட்டுமொத்தமாக தொற்று நோய்க்கு முந்தைய நிலைகளுடன் ஒப்பிடும்போது விற்பனை 4.6% அதிகமாக இருந்தது. பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையை குறைக்க முன்னுரிமை போலீஸ் கண்காணிப்பு அமைப்பு. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகளை குறைப்பது பயங்கரவாதத்தை எதிர்ப்பதைப் போலவே முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என போலீஸ் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. போலீஸ் துறைப்படைகளுக்கு இடையே உள்ள முக்கிய முரண்பாடுகளை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை இது கண்டறிந்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சாரா எவரால்டின் கொலைக்கு பிறகு ஒரு அறிக்கையை உள்துறை செயலாளர் பிரீதி பட்டேல் சமர்ப்பித்தார். குற்றவாளிகளை விரைவாக சட்டத்தின் முன்னிறுத்த அவர்களுக்கு அதிக முதலீடு தேவை என்று போலீசார் கூறுகின்றனர். காட்டு தீ மரங்களை சுற்றி தீயை எதிர்க்கும் போர்வை போர்த்தும் தீயணைப்பு வீரர்கள். கலிபோர்னியாவின் உலக புகழ்பெற்ற சிக்வோயா தேசிய பூங்காவில் தீப்பிடித்து எரிவதால் தீயணைப்பு வீரர்கள் பழங்கால மரங்களை சுற்றி தீயை எதிர்க்கும் போர்வைகளை போர்த்தியுள்ளனர். செர்மன் உட்பட பல மரங்களை அலுமினிய படலத்தால் பாதுகாத்து வருகின்றனர். இது குறித்து சிக்வோயா மற்றும் கிங்ஸ் கேனியன் தேசிய பூங்கா செய்தி தொடர்பாளர் ரெபேக்கா பேட்டர்சன் கூறுகையில், இது பல மக்களுக்கு மிக முக்கியமான பகுதி. எனவே இந்த தோப்பை பாதுகாக்க நிறைய சிறப்பு முயற்சிகள் நடக்கிறது என கூறினர். மணி நேரங்களுக்குள் உலகின் மிகப்பெரிய மரங்களின் தோப்பாகிய ஜெயன் காட்டை நெருப்பு நெருங்கக்கூடும் என்று அதிகாரிகள் அஞ்சுகின்றனர். இந்த காட்டில் பூமியில் மிகப்பெரிய மரமாக 83 மீட்டர் ஜெனரல் சேர்மன் மரம் உட்பட சுமார் 2000 சிக்வோயா மரங்கள் உள்ளன. தொகுதி அடிப்படையில் ஜெனரல் சேர்மன் பூமியில் வாழும் மிகப்பெரிய ஒற்றை தண்டு மரம் மற்றும் சுமார் 2300 முதல் 2700 ஆண்டுகள் பழமையானது என மதிப்பிடப்பட்டுள்ளது. வல்லுநர்கள் சிக்வோயா மரங்கள் மிகவும் தீ எதிர்ப்பு மற்றும் தீப்புலம்புகளிலிருந்து தப்பிக்க உருவாகியுள்ளதாக கூறுகின்றனர். 350க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தண்ணீரை வீழ்த்தும் விமானங்களுடன் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டு கலிபோர்னியா மாநிலத்தில் 7400க்கும் மேற்பட்ட காட்டுத்தீ எரிந்து 2.2 மில்லியன் ஏக்கருக்கு மேல் எரிந்துள்ளது. வெப்பநிலை மற்றும் தீவிர வறட்சி நிலைகளால் இந்த காட்டுத்தீ உந்தப்பட்டுள்ளது. மாற்றம் காட்டுத்தீயை தூண்டும் வெப்பமான வானிலையின் அபாயத்தை அதிகரிக்கிறது. பதிவு செய்யப்பட்ட 2வது பெரிய டிக்சி தீ இப்போது பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி ஆரம்பிக்கலாங்களா? வெற்றிகரமான 17ஆம் ஆண்டில் ஐரோப்பிய தமிழ் வானொலி. ஐரோப்பிய தமிழ் வானொலி. விளையாட்டுச் செய்திகள். இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் டேனியல் ரிச்சியார்டோ முதலிடம். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தின் இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் சுற்றில் மெக்லரன் அணியின் டேனியல் ரிச்சியார்டோ முதலிடம் பிடித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஃபார்முலா 1 கார் பந்தயம் 23 சுற்றுகளாக நடைபெறும். ஒவ்வொரு சுற்றும் ஒவ்வொரு நாடுகளில் நடைபெறும். இதன்படி நடப்பு ஆண்டின் 14வது சுற்றான இத்தாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் மோன்சா சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற்றது. இதில் 306.72 கிலோமீட்டர் பந்தய தூரத்தை நோக்கி 10 அணிகளைச் சேர்ந்த 20 வீரர்கள் காரில் சீறி பாய்ந்தனர். இதில் மெக்லரன் அணியின் டேனியல் ரிச்சியார்டோ பந்தய தூரத்தை 1 மணித்தியாலம் 21 நிமிடங்கள் 54.365 வினாடிகளில் இலக்கை கடந்து முதலிடத்தை பிடித்தார். இதற்காக அவருக்கு 27 புள்ளிகள் வழங்கப்பட்டது.
அவரை விட 1.747 வினாடிகளில் பின்தங்கிய நிலையில் பந்திய தூரத்தை கடந்த மெக்லரன் அணியின் லெண்டோ நோரிஸ் 2வது இடத்தை பெற்றார். அத்தோடு அவர் 2ஆம் இடத்திற்கான 18 புள்ளிகளையும் பெற்றுக் கொண்டார். 4.921 வினாடிகள் பின்தங்கிய நிலையில் பந்திய தூரத்தை கடந்த மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் 3வது இடத்தை பிடித்தார். அதற்கு அவருக்கு 18 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இதுவரை நடைபெற்று முடிந்துள்ள 11 சுற்றுகளின் முடிவில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டபேன் 7 வெற்றிகளுடன் 226.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான லீவிஸ் ஹெமில்டன் 4 வெற்றிகளுடன் 221.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். மெர்சிடஸ் பென்ஸ் அணியின் வீரரான வால்டரி போட்டாஸ் 141 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். அடுத்த 15வது சுற்றான ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் எதிர்வரும் 26ஆம் தேதி சோச்சி சர்வதேச ஓடுதளத்தில் நடைபெற உள்ளது. இலங்கைக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்கா. இலங்கைக்கு எதிரான 3வது T20 போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி கொழும்பு ஆர் பிரமிதாச மைதானத்தில் நடைபெற்றது. இதன்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 120 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதனை அடுத்து 121 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் பதிலுக்கு களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி 14.4 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 121 ஓட்டங்களை பெற்று அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரை தென்னாப்பிரிக்கா அணி 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றியுள்ளது. அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக லசித் மாலிங்க அறிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான லசித் மாலிங்க அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான மாலிங்க எதிர்வரும் T20 உலகக்கிண்ண தொடரில் விளையாடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அண்மையில் வெளியான உலகக்கிண்ண தொடருக்கான இலங்கை அணியில் அவரது பெயர் இடம்பெறவில்லை. இந்த நிலையில் ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வை அறிவித்திருந்த மாலிங்க தற்போது அனைத்து வகையான கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற்றுள்ளார். லசித் மாலிங்க 30 டெஸ்ட் போட்டிகளில் 101 விக்கெட்டுகளையும் 226 ஒருநாள் போட்டிகளில் 338 விக்கெட்டுகளையும் 83 T20 போட்டிகளில் 107 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பல வெற்றிகளையும் சாதனைகளையும் நிலைநாட்டிய லசித் மாலிங்க ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ள நிலையில் அவருக்கு இந்நாள் மற்றும் முன்னாள் வீரர்கள் ரசிகர்கள் ஆகியோர் சமூக வலைதளங்கள் ஊடாக வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். கொரோனா அச்சம் 5வது டெஸ்ட் போட்டி ரத்து. கொரோனா அச்சம் காரணமாக இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத இருந்த 5வது டெஸ்ட் போட்டி ரத்து செய்யப்பட்டது. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்கிறது. 4 டெஸ்ட் முடிவில் 2இல் வென்ற இந்தியா 2-1 என தொடரில் முன்னிலை வகிக்கிறது. இந்நிலையில் இந்திய அணி பயிற்சியாளர் ரவி சாஸ்திரிக்கு கொரோனா உறுதியானது. அவருடன் தொடர்பில் இருந்த பவுலிங் பயிற்சியாளர் பாரத் அருண் மற்றும் பீல்டிங் பயிற்சியாளர் ஸ்ரீதருக்கும் கொரோனா உறுதியானது. இதனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்திய வீரர்களுக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. மான்செஸ்டரில் 5வது போட்டியில் பங்கேற்க சென்ற இந்திய அணியில் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா உறுதியானது. இதனால் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடவில்லை. மேலும் போட்டியில் பங்கேற்க இந்திய அணி வீரர்கள் தயக்கம் காட்டினர். இது குறித்து BCCIக்கு கடிதம் எழுதினர். இதனைத் தொடர்ந்து BCCI மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் முடிவில் 5வது போட்டியை ரத்து செய்வது என முடிவு செய்யப்பட்டது. இதனை இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் உறுதி செய்தது. இந்திய தரப்பில் சிலருக்கு கொரோனா உறுதியானதால் அச்சம் காரணமாக வீரர்களை இந்திய அணியினால் களமிறக்க முடியவில்லை என இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் IPL நாளை ஆரம்பம். முதல் போட்டியில் சென்னை மும்பை அணிகள் மோதல். கிரிக்கெட் திருவிழாவான IPL T20 லீக் தொடர் ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆரம்பமாக உள்ளது. IPL T20 லீக் தொடரின் 14வது அத்தியாயமான 2ஆம் பகுதி போட்டிகள் ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய அமீரகத்தில் மீண்டும் நடைபெறுகிறது. இந்நிலையில் இதன் முதல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியன் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் விளையாட உள்ளன. இதில் மும்பை அணிக்கு ரோஹித் சர்மாவும் சென்னை அணிக்கு டோனியும் தலைமை தாங்க உள்ளனர். இதனிடையே சென்னை அணியின் வெளிநாட்டு வீரர்களான டூப்ளேசிஸ் உபாதை காரணமாக நாளைய போட்டியில் விளையாடுவது சந்தேகத்துக்கிடமாக உள்ளது. அத்துடன் சேம் கேரன் தனிமைப்படுத்தலில் இருப்பதால் இப்போட்டியை தவறவிடுவார். 31 லீக் போட்டிகள் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. சென்னை அணி 2வது இடத்திலும் பெங்களூரு அணி 3வது இடத்திலும் உள்ளன. பாதுகாப்பு காரணமாக பாகிஸ்தான் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் திடீர் ரத்து. பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி வெள்ளிக்கிழமை ராவல்பிண்டியில் நடைபெறவிருந்த நிலையில் திடீரென ரத்து செய்யப்பட்டது. முன்னதாக நியூசிலாந்து கிரிக்கெட் சபை தங்களுக்கு சில பாதுகாப்பு எச்சரிக்கைகள் இருப்பதாக எச்சரித்திருந்தது.
இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் தனிப்பட்ட முறையில் நியூசிலாந்து பிரதமரிடம் பேசினார். அப்போது தங்களிடம் உலகின் மிகச்சிறந்த புலனாய்வு அமைப்பு ஒன்று உள்ளது என்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்றும் பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்தார். ஆனால் தற்போது இத்தொடர் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாகிஸ்தான் மற்றும் உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த கடைசி நிமிட ரத்து மூலம் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். இந்த தொடர் பின்னர் எப்போது மாற்றியமைக்கப்படும் என்ற தகவல் இல்லை. இரு கிரிக்கெட் சபைகளும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். பாகிஸ்தானுக்கு சென்றுள்ள நியூசிலாந்து கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மற்றும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாட இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இவ்வாரத்திற்கான வாரம் ஒரு வேலம் நிறைவுக்கு வருகின்றது. இத்துணை நிறமன் நிகழ்வோடு இணைந்து கேட்டுக் கொண்டிருந்த அத்துணை அன்புள்ள சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளலாம். மீண்டும் ஒரு வாரம் ஒரு வேலத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.